Taste the Daily. சிவகங்கையில் அரசு பேருந்தில் மது போதையில் இருந்த நபர் பெண் பயணியுடன் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. சிவகங்கையில் இருந்து மதுரை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் போதையில் சென்ற நபரை அருகிலிருந்த பெண் ஒருவர் தள்ளிச் செல்லுமாறு கூறியதால் அப்பெண்ணுடன் தகராறு செய்துள்ளார். அச்சமடைந்த பெண் காவல் நிலையத்திற்கு செல்லுமாறு கூறியதற்கு மறுப்பு தெரிவித்த நடத்துனர் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறியதால் சக பயணிகள் நடத்துனரை கண்டித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்தில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பயணிகள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஏஐடிசியு மாநில செயலாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். நெல் ஈரப்பதம் எடை இழப்புக்கு காரணமான அதிகாரிகளிடம் எடை இழப்புக்கான பணத்தை வசூலிக்க வேண்டும், சுமை தூக்கும் தொழிலாளர் வயது வரம்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். விளம்பரமாடல் திமுக அரசு உடனே தலையிட்டு விவசாயிகள் நலனை காக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாற்று இடம் வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுண்ணாம்பு பள்ளம் பகுதியில் ஏற்கனவே அரசு சார்பில் பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு அதில் வீடுகளும் கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் சிலர் கொட்டகை அமைத்து வாழ்ந்து வந்தனர். இதையடுத்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த குடியிருப்புகளை வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கல்லூரி மாணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வீரபத்ரன்பட்டியை சேர்ந்த சந்தானம் என்ற பாண்டிக்குமரன் தனியார் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் அதே பகுதியில் உடலில் வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதையடுத்து போலீசார் அவரது உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கொலை செய்த குற்றவாளியை உடனே கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி பாண்டிக்குமரனின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காணிக்கையாக 2.51 கோடி ரூபாய் பணமும் 1040 கிராம் தங்கமும் கிடைத்தது. பக்தர்கள் காணிக்கை செலுத்தும் உண்டியல் மாதம் 2 முறை எண்ணப்படும். அதன்படி பிப்ரவரி மாதம் உண்டியல் என்னும் பணியில் 2,51,86,242 ரூபாயும், தங்கம் 1040 கிராமும், வெள்ளி 20,800 கிராமும், 1248 வெளிநாட்டு பணமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை டிஎஸ்பி தாக்கியதால் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மணிவிழுந்தான் பகுதியில் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டுள்ள நிலையில் சர்வீஸ் சாலை இல்லாததால் பேருந்து வர முடியவில்லை என்று பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கன்னியாகுமரி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது அதிவேகமாக வந்த டெம்போ மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆரல்வாய்மொழி 4 வழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த கார் ஒன்று பெட்ரோல் நிலையம் செல்ல திடீரென திரும்பிய போது பின்னால் அதிவேகத்தில் வந்த டெம்போ கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த பெண் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தேவாலயத்தின் கதவுகளை உடைத்த மர்ம நபர்களால் பரபரப்பு நிலவியது. கள்ளக்கிணறு பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தேவாலயத்தின் கதவுகளை இரவு மர்ம நபர்கள் கல்லை கொண்டு உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மாதப்பூர் பகுதியில் உள்ள தேவாலயத்தில் பெண் ஒருவருக்கு நிர்வாண பூஜை நடத்தியதாக சமூக வலைதளங்களில் யூடியூபர் பதிவிட்டிருந்த நிலையில் அவர் மீது புகார் அளித்தனர். சிறுபான்மை காவலன் என தம்பட்டம் அடிக்கும் விடிய அரசு மதமோதல் ஏற்படும் முன் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிட்கோ தொழிற்பேட்டையில் உள்ள தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. திட்டங்குளத்தில் இயங்கி வரும் சிட்கோ தொழிற்பேட்டையில் விஜயகாந்த் என்பவருக்கு சொந்தமான ராமகிருஷ்ணா தீப்பெட்டி ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த தீப்பெட்டி ஆலையில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இந்த தீ விபத்தில் முனியசாமி என்ற தொழிலாளி சிறு காயமடைந்த நிலையில் இச்சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் அரசு பேருந்து பழுதானதால் மாணவர்களும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். விருத்தாச்சலத்திலிருந்து நந்தீஸ்வரமங்கலத்திற்கு பள்ளி மாணவர்கள், பயணிகள் என 100க்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு பேருந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் அச்சு கட்டாகி நின்றது. இதனால் மாணவர்களும் பயணிகளும் தனியார் பேருந்தில் ஏறிச் செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை செல்லரித்து விட்டதால் அரசு பேருந்துகள் உயிரோடு விளையாடி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பழைய இரும்பு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. பெருந்துறை ஐயப்பன் நகர் பகுதி அருகே உள்ள பழைய இரும்பு கடையில் கெமிக்கல் பாய்லரை 2ஆக உடைக்க முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக பாய்லர் வெடித்து தீப்பிடித்தது. இதில் அங்கிருந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் எரிந்த நிலையில் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் சுவாசிக்க முடியாமல் கடும் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறந்த பெண்ணின் உடலை புதைப்பதற்கு இடம் வழங்காததால் சடலத்துடன் மறியல் போராட்டம் நடத்திய அவலம் அரங்கேறியுள்ளது. ரைட்டன்பட்டி மக்களும் சீனியாபுரம் மக்களும் சீனியாபுரத்தில் உள்ள மயானத்தை பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ரைட்டன் பகுதியில் இறப்பவர்களின் சடலங்களை புதைக்க சீனியாபுரம் மக்கள் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரைட்டன்பட்டியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது சடலத்தை அடக்கம் செய்ய சீனியாபுரம் மக்கள் அனுமதிக்காததால் ரைட்டன்பட்டி மக்கள் சாலையில் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டனர். ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் படி 20க்கு சம்மந்தப்பட்டது. இவங்க என்ன செய்யறாங்க, தனியாக எங்களுக்கு புதைக்கணும் 5000 கொடுன்னு கேட்காங்க. நாங்கள் காலிலேருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வு இல்லை. ஒன்று எஸ்ஐன்னு சொல்றாரு, டிஎஸ்பின்னு சொல்றாரு, 5000 கொடுத்தா அப்புறம் புதைச்சிக்கோ. நாங்கள் அதனால இப்போ போராட்டம் பண்ணுறோம். ஒன்று எங்களுக்கு சாய் வேணும், இல்லை அப்படின்னா 2ஆக பிரித்து கொடுக்கணும். இது எங்களோட முடிவு.